இங்க இருக்கிற செடி எல்லாமே வந்து அதுவா விதைகள் விழுந்து முளைச்சது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரோ பேக்ல துளசி இருக்கு. சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, துளசி வந்து அப்படியே வெறுமனே பிடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா, நித்திய கல்யாணி, இந்த ஒயிட் கலர் பூ, இந்த இலைய வந்து தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா, அந்த பிளட் கேன்சர் இருக்கிறவங்க கூட அந்த எதிர்ப்பு சக்தி வேணுங்கிறதுக்காக இந்த ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, கீழாநெல்லி. முடி வந்து ரொம்ப கொட்டிடுச்சு, அந்த இடத்துல வந்து எனக்கு ரீக்ரோத் ஆகணும் ஹேரு, ரொம்ப அடர்த்தியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கீழாநெல்லியை வந்து எண்ணெயில காய்ச்சியும் வந்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா அரைச்சி ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மரு வந்து நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மரு எப்படி கொட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. இந்த அம்மான் பச்சரிசி இப்படி புட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் பால் மாதிரி வரும். எங்கே உங்களுக்கு வந்து மரு இருக்கோ அந்த இடத்துல அந்த மரு மேலே இந்த மாதிரி அந்த பால் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பரு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துரும். முகப்பரு நான் சொல்லலை, அங்கங்கே வந்து பரு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. புழு இந்த செடியில் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியான உயிரினங்களும் நிறைய வந்து இந்த செடியில் இருக்கும். மருந்து அடிக்காமல் வீட்டுகளில் வளர்க்கக்கூடிய செடிகளில் நிறைய உயிரினங்களும் வந்து இருக்கும். ஸோ தெரிஞ்சது சொன்னேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.